அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த நாளிலும் தேவன் என்னோடு பேசணும், மனுஷர் அல்ல, தேவன் என்னோடு பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விரும்பி ஜாயின் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இப்போ அதுக்காக நம்ம ஜாயின் பண்ணி இந்த செஷனை நம்ம ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாமா? ஆமென் ஆமென். Thank you Father Lord, thank you Jesus. ஒவ்வொருத்தரும் உங்க மனதின் ஆழத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காய் தேவனை தேடிக்கொண்டிருக்கீங்க. இந்த மிரக்கல் எனக்கு நடக்காதா, இந்த ஜெபம் கேட்கப்படாதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மனசுல ஒரு பாரத்தோட உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மீட்டிங் எனக்கு ஒரு மிரக்கல் மீட்டிங் அமையாதா? ஜெபிக்க போறோம், கத்தடத்தை கேட்க போறோம். எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்கிற இடத்துல, ஒரு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், தனிமையில உட்கார்ந்துருக்கலாம், இல்ல ஃபேமிலியோட உட்கார்ந்துருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறது மாத்திரம் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட கிருபையாய் பேசுவீராக. எங்களுக்கு தேவையான அந்த ரேமா வார்த்தையை கர்த்தர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தைகள் எங்களுக்கு புத்தியும் பக்தியும் ஆறுதலையும் கொடுப்பதாய் அமைகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரை செய்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறதற்காய் கோடி நன்றி. எல்லாவித டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் டிஸ்டர்பன்ஸையும் வானமண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தாவியின் கிரியைகளையும், இந்த மீட்டிங்க்கு விரோதமா எழும்பி கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகளை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்தாவியானவருடைய அசைவாடுதலுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியங்களுக்கு முன்பாக என்னை குறித்து நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய பேர் அப்கோர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, என் பேர் ஹானா டிக்சன். நாங்க தமிழ்நாட்டுல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நானும் என் கணவரும், எங்களுக்கு 2 வாலிப மகன்கள் உண்டு. 2 பேரும் படிக்கிறாங்க. அரசாங்க வேலையில நாங்கள் இருவரும் இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய ஊழியத்திற்கு முழு நேரமாக வந்திருக்கிறோம். என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னா, நான் ஒரு கவுன்சிலராக, குடும்ப ஆலோசகராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து வருகிறேன். கர்த்தர் என்னை அந்த கிருபையினாலே அந்த ஊழியத்திலே இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ட்ரெய்னர், நான் ஒரு ஆசிரியராய் சில வருடங்கள் பணியாற்றி இருக்கிறேன். அரசாங்க வேலையிலிருந்து வந்த பிறகு ஆசிரியராக சில வருடங்கள் பணியாற்றினேன். இப்பொழுது முழு நேர ஊழியத்துல நாங்கள் இருக்கிறோம். இதுதான் என்னை குறித்ததான ஒரு சிறு சாட்சி. நம்ம இந்த செஷன்ல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதும், அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுதும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எப்பொழுதும் ஃபேமிலி. நான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு நவோ என்ன கூப்பிட்ட உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தான் காணிச்சு கொடுத்தாங்க, ஃபேமிலி. இந்த நாட்களிலே குடும்பங்களை தான் பிசாசு டார்கெட் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த ஃபேமிலி தான் தேவன் அமைத்து, தேவன் திட்டமிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன், தேவனே உருவாக்கின ஒரு காரியம். மேரேஜ், ஃபேமிலி இதெல்லாம் தேவனே திட்டமிட்டு அழகாக இந்த ஃபேமிலி. இப்ப பாத்தீங்கன்னா 68:6 இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஓகே, இது தமிழ்ல தேவன் தனிமையானவருக்கு வீடு வாசல் அப்படின்ட்டு இருக்கு. உடனே நம்ம நினைச்சத விடாது ஏதோ ஒரு கட்டிடம், ஏதோ ஒரு ஹவுஸ், பில்டிங், கான்கிரீட், சிமெண்ட், வுட் எல்லாம் செஞ்சு வச்ச ஒரு பில்டிங் அப்படின்னு நினைச்சிட கூடாது.
நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா God set us solitary in families அப்படின்னு போடுறோம். பொருள் நீங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கவங்க நீங்க நினைக்கலாம், நான் ஃபேமிலியிலே இல்ல, எனக்கு நான் பிறக்கும் போதே என்னுடைய பெற்றோர் இறந்து போயிட்டாங்க, இல்ல எனக்கு ஒரு குடும்பம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறுவது மட்டுமல்ல, தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் பரலோகத்தின் குடும்பத்தின் அங்கத்தினராய் மாறிவிடுகிறோம். சோ அதனால யாருமே சொல்ல முடியாதுன்னு எனக்கு யாருமே கிடையாதுங்க, நான் வந்து தனிமையிலே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனை நான் சொந்த தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். சோ ஒருவேளை எனக்கு குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த சிந்தனைக்குள்ளே கடந்து வரும்படியாய் நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இப்போ குடும்பத்துல பார்க்கும் பொழுது தேவன் தான் இந்த குடும்பங்களை ஏற்படுத்தி, இந்த ஃபேமிலி ஆங்கில வார்த்தை FAMILY ஈஸியா நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த ஒவ்வொரு ஆல்பபெட்ல இருந்தும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாள்ல பேசுறாங்க. சோ முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப். பல வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். இந்த ஆல்பபெட் எஃப்க்கு நம்ம பல அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் எடுத்துக்கொண்டது ஃபெய்த், நம்பிக்கை. குடும்பத்துல இந்த ஃபெய்த், இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெய்த்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? பயம். விசுவாசம் இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கவே இருக்காது. இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலக்க முடியாது. கொஞ்சம் பயம் இருக்குங்க, கொஞ்சம் ஃபெய்த் இருக்குங்க அப்படி சொல்லவே முடியாது. ஃபெய்த் இருந்தா சுத்தமா பயம் இருக்காது, பயம் இருந்துச்சுன்னா சுத்தமா ஃபெய்த் இருக்கு. குடும்பத்துல இந்த ஃபெய்த், இந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கைக்கு வேதாகமத்துல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. யார் தெரியுங்களா? நோவாவின் குடும்பம். அந்த காலத்துல மழை அப்படின்ற ஒரு மேட்டரே இல்லை, அப்படின்னு ஒரு காரியமே கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. அப்ப திடீர்னு நோவா சொல்றாரு, நான் ஒரு பேழையை உண்டாக்க, இதுல தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு பேழை. மழையே யாரும் பார்க்கல. அப்ப இவர் திடீர்னு இப்படி வந்து சொல்லும் போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? மற்றவங்க எல்லாம் அந்த ஊரே பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணி, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, தாத்தாக்கு ஒருவேளை மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னு கூட கேலி பண்ணிருக்கலாம். ஆனா அவருடைய மனைவி பேர் போடல, பிள்ளைகளுடைய பேர் போட்டிருக்கு, சாம், ஹாம், ஜாஃபத். இவர்கள் மூவரும் பிள்ளைங்க மனைவியாவது ஒத்து வர்றது ஒரு விஷயத்துல ஒத்துக்கலாம், மருமகள்களும் சேர்ந்து அவர் சொன்ன காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார். இவர் தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறார், இவர் தேவனுடைய திட்டத்தை தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். இன்னைக்கு பாருங்க, குடும்பங்களில இந்த நம்பிக்கை ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிறது இல்லை. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, நிறைய பேரு குடும்பத்துல சில காரியங்களை சொல்லுவதற்கு தயங்குகிறார். கணவன் மனைவி இடத்துல இருக்கட்டும், மனைவி கணவன் இடத்துல இருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல சொல்லுவதற்கு தயங்குறாங்க. ஐயோ, நான் இதை சொன்னா என்ன ஆகுமோ? சோ வேற ஒரு நபரை இந்த காரியத்திற்காக நம்புகிறார், குடும்பத்தை நம்புவதில்லை. பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல புலி, மற்றவர்கள் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, செக்ஷுவல் அபியூஸ், இமோஷனல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் நடக்குது. ஆனா வீட்டுல வந்து சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அப்பா அம்மா அடிச்சிருவாங்க, வீட்டுல பெரிய பூகம்பமே நடந்துரும், யாராவது ரோட்ல போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிள்ளைகளுக்கு பயம் வந்துருது. இல்ல லவ் பண்ற விஷயத்த வீட்டுல சொன்னா ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோ, இல்ல அவங்களை யாராவது பிளாக்மெயில் பண்றாங்க, நீ இந்த போட்டோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன், நீ இந்த காரியத்தை செஞ்சு அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன் போது அப்படி நடுங்குறாங்க, வீட்டுல வந்து சொல்வதற்கு தயங்குறாங்க. ஏனென்றால் நம்பிக்கை இல்லை. இந்த நாள்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நமக்கு நம்பிக்கை வேணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வேணும். முதலாவது கிறிஸ்தவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். அவர் என் குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அதனால நான் வெட்கப்பட்டு போவது. அடுத்தது, ஒருத்தர் மேல ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒரு பயம்,
ஒரு திகில், உங்கள் குடும்பத்தின் நபர்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு பயம், ஒரு திகில் இருக்கும் என்று சொன்னால், அது இந்த நாளிலே கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில ஒப்பு கொடுத்து அதை மாற்றிக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு அன்பாய் ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஏனென்றால் தெளிவாய் நாம் வாசிக்கிறோம் தீமோத்தேயுல, பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது அது எங்க வருது? சாஸ் கிட்ட தான் வருது. தேவனிடத்துல இருந்து பயம் வருவது. சோ குடும்ப உறவுகளிலே ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ அதை நாம் செட்ரைட் செய்து கொள்ள வேண்டும். ஏனால் தேவன் அமைத்த குடும்பத்திலே நம்பிக்கை இருக்கிறது, பயம் இல்லை. ஃபெய்த் இருக்கிறது, பயம் இல்லை. எதையும் தைரியமாய், அம்மா ஒருவேளை அப்பா அம்மா திட்டுவாங்க, ஆனாலும் நான் இதை என் பெற்றோரிடத்திலே முதலாவது ஷேர் பண்ண போகிறேன், என் குடும்ப நபர்களிடத்திலே ஷேர் பண்ண போகிறேன். அவர்களிடத்திலே நான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஜெப உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும். நிறைய பேரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுவாங்க. பெரியவங்க கூட, கணவர் கூட மனைவி இடத்துல சொல்வதற்கு தயங்குவார், மனைவி கூட கணவர் இடத்துல சொல்வது தயங்குவாங்க. ஆனாலும் மத்தவங்க கிட்ட, அவங்க உறவினர்களோ இல்ல திருமணமானவர்களா இருந்தா அவங்க பெற்றோர் இடத்துல சொல்லலாம். ஆனா வீட்டுல மட்டும் சொல்லிட மாட்டேன். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு குடும்பம் அது தேவன் அமைத்த விதமாய் செயல்படவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே நோவாவின் குடும்பம் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்த சம்பவமே இல்லை. ஆனா அந்த குடும்பம் முழுவதும் நோவா சொன்ன வார்த்தையும் நம்பினது. அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்துல மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற கலங்கரை விளக்கமாய் இருக்க வேண்டும். அப்போதான் நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த ஆதியாகமம் 6:22 வாசிக்கும் பொழுது, அந்த குடும்பமே பேழைக்குள்ளே சென்று, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அந்த குடும்பம் மட்டுமே பேழைக்குள் சென்று பாதுகாக்கப்பட்டது. வேற யாரும் போக முடியல. பட்டணத்தை உலகத்துல இருக்க யாருமே போல. ஆனா அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஒருவேளை டவுட் வந்திருக்கலாம், ஒருவேளை சந்தேகம் பட்டிருக்கலாம். இது எப்படிங்க, இது முன்னாடி நடந்ததே கிடையாது, இவர் திடீர்னு இப்படி சொல்றாரு என்ன? ஸ்பெஷலி ஊழியத்திற்கு என்று தேவன் உங்களை அழைப்பார் என்று சொன்னார். ஊழியத்தின் காரியங்களுக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார் என்றார். அது மேல நம்பிக்கை வைங்க. தேவ வசனத்திற்கு இது ஒத்து இருக்கிறதா என்று பாருங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி சிஸ்டர் நான் நம்புறது? எப்போதாலும் எல்லாமே ஒரு ஃபிளாப்ல தானே முடியும், இவங்க சொன்னாலே எதுவுமே செட்ரேட் ஆகாதே. தேவ வசனத்தோடு அதை ஒத்து பாருங்க. தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு எல்லாத்துக்கும் பைபிள் தான் அத்தாட்சி. அதோட அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பாருங்கள். இது தேவ வசனத்திற்கு ஏற்றதா இருக்கும் என்றால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நம்பிக்கையாய் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேழையாகிய கிறிஸ்துவுக்குள் இந்த 2ஆம் வருகையில சேர முடியும், பாதுகாக்கப்படும். சோ இதுதான் F for faith. அடுத்தது A, accountability. accountability என்றால் கணக்கு ஒப்புவித்தல். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு கேட்கலாம், கணக்கா? ஐயோ நான் ரொம்ப மேக்ஸ்ல வீக் சிஸ்டர். 7 3s are 21. ஓகே, 7 3 கூட்டினா 10. அந்த கணக்கு நம்மகிட்ட கேட்க மாட்டாரு ஆண்டவர். வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல தேவனுக்கு முன்பாய் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிக்கும் பொழுது நம்மகிட்ட கணக்கு கேட்பாராம். நல்ல வேளை இந்த மேக்ஸ் எல்லாம் கேட்க மாட்டார். ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா அந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்மகிட்ட கேட்க மாட்டார். அப்ப என்ன கணக்கு நம்மகிட்ட கேட்பார்? நமக்கு கொடுத்த தாளந்துகளை குறித்து கணக்கு கேட்பார். நமக்கு கொடுத்த நேரம், பணம், மெயினா இந்த ஃபேமிலியை குறித்து கணக்கு கேட்பார். என்ன கணக்கு கேட்பார்? எப்படி கணக்கு கேட்பார்? அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த கணக்கை போடுவதற்கு ஈஸியா இருக்கும், அதை செய்வதற்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்போ கொஸ்டின் பேப்பர் மாடல்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் வரும். 5 மார்க் கொஸ்டின் 3 வரும், 3 மார்க் கொஸ்டின் 10 வரும். சோ இதுக்கு என்று ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. நான் டீச் பண்ணும்போது, மேம் இந்த 1 மார்க் கொஸ்டின் 30 எடுத்தா நான் பாஸ் ஆயிடுவேன் மேம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரிதான் நம்ம எப்படி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பழகி கொண்டால் தேவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நாம் ஈஸியா கணக்கு ஒப்புவிக்க முடியும். குடும்பத்துல என்ன கணக்கு ஒப்புவிக்க முடியும்? இதற்கு நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வது நம்மளுடைய வேதாகமத்துல இருக்கிற திருவாளர் யாக்கோபனுடைய குடும்பம். இதை நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 30 நம்ம இதை வாசிக்கும். இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா மெயினா நான் சொல்ல போற ஒரு கேரக்டர் யாருன்னா தீனாள்.
இந்த கணக்கு ஒப்புவிக்கவே இல்லை. என்ன கணக்கு ஒப்புவிக்கல? எங்க போறாங்க, யாரு கூட போறாங்க, எப்போ வருவாங்க, எப்போ போறாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணன்மாரு கூட அப்படித்தான். எங்க போறாங்க, யார் கூட போறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன செய்ய போறாங்க, அப்பாட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. ஒருவருக்கு ஒருவர் நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம எங்க போறோம், நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்றோம். பாத்தீங்கன்னா சில வீட்டுல எல்லாம் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. ஒரு ராப்சர் வந்துருச்சுன்னு கூட யோசிப்பாங்க. எங்க போனாங்கன்னே தெரியாது. அப்புறம் போன் அடிச்சு பார்த்தா, ஆமா நான் அந்த கடத்தடை வரைக்கும் போயிருக்கேன், இந்த மொனக்கடை வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் இங்க போயிட்டு வரேன், இப்போ வந்துருவேன். ஸ்பெஷலா நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க, 10 மணிக்கு ரிட்டர்ன் ஆக போறீங்க, வரல 12 ஆயிடுச்சுன்னா போன் அடிச்சு சொல்லுங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாருக்கும் போன் இருக்குல்ல, மெசேஜ் அனுப்புங்க. போன் அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க, ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். அது மாத்திரமல்ல, இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பதான் இந்த குடும்ப உறவுகள் அர்த்தம் உள்ளதா, ஸ்ட்ராங்கா மாறும். நான் பாட்டுட்டு வருவேன், நான் பாட்டு போவேன், நான் எனக்கு இஷ்டமானதை செய்வேன், இஷ்டம் இல்லாததை நான் அப்படியே விட்டுருவேன். அப்படி கிடையாது. இது தேவன் அமைத்த ஒரு தோட்டம். இதுல எனக்கு என்று சில பொறுப்புகள் இருக்கு. மனைவிக்கு சில பொறுப்புகள், கணவருக்கு சில பொறுப்புகள், பிள்ளைகளுக்கு, தகப்பனுக்கு, தாய்க்கு, குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை செய்யும் பொழுது நாம் அதற்கு உரியவர்களா இருக்கணும். இப்ப பாருங்க, வேலை செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு நாள் லீவ் எடுக்கணும்னு சொன்னா சில இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன்ல முன்னாடியே சொல்லணும். எக்ஸப்ட் until இட்ஸ் an எமர்ஜென்சி, நீங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுக்க முடியாது. முதல்ல சொல்லிடணும். கல்யாணம்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லிடணும். ஒரு வேலை செய்யற இடத்திலே இப்படி எதிர்பார்ப்பார்கள் என்று சொன்னால், நம் குடும்ப உறவு தேவன் அமைத்த உறவு. அதுல நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அதுல கணக்கு புகைக்குள்ளதா இருக்கணும். சம்பாதிக்கிற சம்பளம், கணவருடைய சம்பளம் எவ்வளவுன்னு மனைவிக்கு தெரியணும், மனைவியோட சம்பளம் எவ்வளவுன்னு கணவருக்கு தெரியணும், பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பெற்றோருக்கு தெரியணும், பெற்றோரோட யார் யார்கிட்ட பேசுறாங்க, யார் யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறாங்கன்றது பிள்ளைகளுக்கு தெரியணும். கணக்கு ஒப்புவிக்கும் போது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனிலயோ ஒரு எந்த இடத்துலயும் கணக்கு ஒப்புவிக்கும் போது அந்த லெட்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனா வச்சிருவாங்க. அந்த வவுச்சர்ஸ் எதுவுமே மறைச்சு வைக்க முடியாது, ஹிட்டனா எதுவும் இருக்காது. எல்லாம் ஓப்பனா டேபிள் மேல போட்டுருவாங்க. இந்தாங்க பாருங்க, எல்லாம் ஓப்பன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இந்த காரியங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்க மொபைலை நீங்க லாக் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க லாக் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பாஸ்வேர்டு உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷலி வாலிப பிள்ளைகள், திருமணம் ஆகாமல் வீட்டுல இருப்பீங்கன்னு சொன்னா உங்க பெற்றோருக்கு உங்க பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். உங்க மனைவிக்கு உங்க கணவருடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். மனைவிக்கு கணவருக்கு மனைவியோட பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக லாக் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா அது மற்றவங்க ஏதோ யூஸ் பண்ணுவாங்க. எனிவே, நோ ப்ராப்ளம். பட் அது என்னன்றது தெரியும். உங்க பேங்க் பேலன்ஸ், உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்க கணவருக்கோ உங்க மனைவிக்கோ தெரியணும். அதுதான் கணக்கு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைக்கப்பட்டது, ஹிடன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஒரு நாள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். போன் வந்துச்சுன்னா உடனே எடுத்துட்டு வெளியில ஓடாதீங்க. தனியா ஒரு ரூம்குள்ள போய் பூட்டி அப்படி பேசாதீங்க. எதுக்கு, ஏன் அப்படி பேசுறோம்? மற்றவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் எதுவும். ஸ்பெஷலா எதிர்ப்பாளரோடு பேசும் பொழுது, கவுன்சிலிங்கோ இல்ல மற்ற காரியங்களை குறித்து பேசும் பொழுதோ, அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத உங்களுடைய ஸ்பவுஸ், கணவருக்கும் மனைவிக்கும் அது தெரியப்படுத்து. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது குடும்பங்களில். நம்ம நினைக்கிறது நல்லதனமா தான் செய்யறோம். ஒரு போட்டோ நீங்க அனுப்பணும்னா கூட அதை யோசிச்சு யாருக்கு அனுப்புறீங்க, எதுக்காக அனுப்புறீங்க, இதை அனுப்பலாமா, இது வேண்டாமா என்று உங்க குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அத ஒரு போட்டோ தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு கான்வர்சேஷன் நீங்க மற்றவரோடு செய்யும் பொழுது அந்த என்ன பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க செக் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது உங்களை பாவத்திலிருந்தும் உங்கள் குடும்பம் உடைந்து போகாமல் இருப்பதற்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரகசியமாய் சில காரியங்களை செய்வேன், என்
குடும்பத்திற்கு மறைத்து சில காரியங்களை செய்வேன் என்று சொன்னால் அங்கு கணக்கு ஒப்புவித்தல ஏதோ ஒரு தப்பு கணக்கு இல்ல. அந்த தப்பு கணக்கை நான் இந்த நாட்கள்ல சரி செய்யாவிட்டால் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் என்ன கணக்கு ஒப்புவிப்பேன்? நான் என்ன சொல்ல முடியும்? தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த காலங்களிலே அந்த காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். 2 ஆல்பபெட்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். FA. அடுத்ததாக M, மோட்டிவேட்டிங், ஊக்குவித்தல். குடும்ப நபர்களை ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த அந்த சிஸ்டர் பாரு என்ன அழகா பாடுறாங்க, அந்த பிரதர் பார் என்ன அழகா கிட்டார் வாசிக்கிறார், என்ன அழகா வீட்டை வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லும் பொழுது இருதயங்கள் என்ன ஆயிடும்னா உடைந்து போயிடும். ஐயோ நம்மளால செய்ய முடியாதுப்பா. ஆனா இதற்கு மாறாக நம் ஒருத்தரை ஒருத்தர் ஊக்குவிக்க வேண்டும். இதற்கு உதாரணம் நம்ம வேதாகமத்துல இருக்கிற இந்த லெபிடோத் அண்ட் டெபோரா ஃபேமிலி. டெபோரா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலரான ஒரு தீர்க்கதரிசி. இன்ஃபேக்ட் இந்த ஜட்ஜஸ்ல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லேடி ப்ராஃபிட்டஸ். என்ன ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதுவும் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பெண்மணி ஜூயிஷ் கஸ்டம்ல ஒரு ப்ராஃபிட்டஸா இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா ஆண்டவர் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க. nobody can stop it. அவங்களுடைய டேலண்ட்ஸ், அவங்களுடைய கிஃப்ட்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இஸ்ரவேல் அனைத்துக்கும் ஆசீர்வாதமாவே. ஆனா அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? டெஃபினட்டா அவங்க ஹஸ்பண்ட் ஒருவேளை இல்ல அதெல்லாம் நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும், இதுக்கு முன்னாடி யாரு இந்த மாதிரி நம்ம தேசத்துல வந்து சொல்லி இருக்கிறா, அதனால நீ இந்த மாதிரி யூத குலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பெண்கள் எல்லாம் போய் எல்லாம் ப்ராஃபஸி எல்லாம் சொல்லக்கூடாதுமா, நீ வீட்டுல ஓரமா கடமா ஏதாவது என்கிட்ட சொல்லி நான் போய் சொல்லிக்கிறேன், இந்த பாராக்குக்கெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ ஓரமா உட்காருமான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவங்க கணவர் அவருடைய பேர் போட்டிருக்கு, ஆனா அவர் பெருசா அந்த சீன்லயே காணும், பேரோட இருக்கு, அவ்வளவுதான். இந்த அம்மா என்ன மாதிரி கலக்குறாங்க. அவங்களுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தாங்க, அவங்களுடைய தேசத்தை விடுதலை ஆக்கினாங்க, ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தாங்க. இந்த வேலை பற்றி நம்ம எல்லாம் பெருமையா பேசுறோம். அதற்கு காரணம் யார் தெரியுங்களா? இந்த பெரிய படகு அழகா எல்லாரையும் அழகா கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு துடுப்பா இருந்தது அவருடைய கணவர். நீ செய்யுமா, தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கா, உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, உங்ககிட்ட இந்த கிருபை இருக்கு, உங்ககிட்ட இந்த கிஃப்ட் இருக்கு, நீ கண்டிப்பா செய்யணும், தேவன் ஆசீர்வதிப்பா. மற்றவங்க எல்லாம் கூட கிண்டல் பண்ணிருக்கலாம், என்னப்பா உங்க வைஃப் பேசுறாங்க நீ பின்னாடி உட்கார்ந்து கிண்டல் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தல. தன் மனைவியை கர்த்தர் தெரியும். So I'm going to push her up, I'm going to lift her up, and he motivated her. இந்த நாட்கள்ல பாருங்களேன், குடும்பத்துல எவ்வளவு தூரம் நம்ம மோட்டிவேட் பண்றோம். கணவர் ஒரு ஐடியா வந்து சொல்லமாமா நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம், எல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க உங்களுக்கு எல்லாம் அந்த சாமர்த்தியம் கிடையாது. இல்ல மனைவி வந்து நான் இதை செய்யலாங்கன்னு இருக்காங்க, நீ எல்லாம் யூஸ்லெஸ், நீ எல்லாம் செய்ய முடியாது, எங்க அம்மாவை தான் செம்மையா செய்வாங்க, இதெல்லாம் ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய தாளந்துகள் கர்த்தர் கொடுத்த எல்லாமே சில நேரங்கள்ல புதைந்து போய்விடுது, இது வெளிவராமல் போய்விடுது. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கணக்கு வரலன்னு வச்சுப்போமே, மோட்டிவேட் பண்ணுங்க. மாமா நான் டியூஷன் கூட்டிட்டு போட்டா, இல்ல நான் இந்த யூடியூப் சேனல்ல வந்து ஈஸியா இந்த மாதிரி கணக்கு சொல்லி தராங்க, அதை நான் உனக்கு டவுன்லோட் பண்ணி தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாம் பண்ணுவோம், கையை வச்சு ஜாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா செய்வார், உன்னால முடியாதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்றோம். அவ்வளவுதான், நீ ஃபெயில், நீ ஒண்ணுத்துக்கும் முடியாது. பிள்ளைங்க ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க, உடனே நம்ம அவங்கள லேபிள் பண்ணி நீ அவ்வளவுதான் ஃபினிஷ்ட், ஃபியூச்சரே எப்படி ஆயிடுச்சு, நீ ஒண்ணுத்துக்கு உதவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, நம்ம பாவத்துல விழுந்திருக்கும் போது, இல்ல இன்றும் பாவத்துல விழுந்து எழும்பும் போது நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் சொல்லி ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு. நம்மளுடைய நிலைமை எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை தேடி வந்து அத்தனை பரிசுத்தம் உள்ள தேவன், அத்தனை ஆல்மைட்டி காட், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்மளை அள்ளி அணைத்து திரும்பவுமாய் நம்மளை ஓட வைக்கிறார். விழுந்துட்டாலும் அங்கே கடை அப்படின்னு விட்டுல,
நமக்கு அதுக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் கனெக்ஷன்ஸை கொடுத்து நம்மளை கை தூக்கி எடுக்க அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்கு. சரி, விழுந்துட்டியா? ஓகே, கவலைப்படாது. ஒரு தம்பி கவுன்சிலிங் வந்தப்போ இப்படி சொன்னான். அவன் ஒரு லவ் அஃபேர்ல இருந்தான். அப்போ அவங்க அம்மா ஒரு விதவை, அவங்க ஜெபம் பண்ற ஒரு தாய். அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான் என்கிட்ட, ஆண்டி என் பல்லெல்லாம் கூட உடச்சிருவாங்க ஆண்டி, இந்த மாதிரி லவ் பண்ணேன்னு தெரிஞ்சவங்க அடி செம்ம அடி கொடுத்தாங்க ஆண்டி, ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங் லவ். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கண்டினியூஸா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு, இந்த தாயாருடைய ஜெபத்தினாலே கர்த்தர் கிருபையாக அந்த அஃபேர் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, ஏதோ மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு. இவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டா, ஆனா பயம் வந்துச்சு, உள்ள போறதா வேண்டாமா. உடனே அம்மாக்கு போன் பண்ண, அம்மா சொன்னாங்கன்னா உள்ள எல்லாம் போக கூடாது, நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. இவனும் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் சொன்ன ஒரு காரியம், அந்த பொண்ணு அப்புறம் வேற கல்யாணம் பண்ணி இப்போ செட்டில் ஆயிடுச்சு. அதனால யாராவது ஐயோ ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்கு. இந்த பையனுடைய சம்பவத்துக்கு நான் சொல்லுகிறேன். அவன் சொன்னா, வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நடுங்கிட்டே வந்தான் ஆண்டி, லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே அடிச்சாங்க, இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னா என்ன பண்ணுவோம். ஆனா எங்க அம்மா அன்னைக்கு அன்பினாலே சில வார்த்தைகளை சொன்னாங்க, அதுதான் இன்னை வரைக்கும் என்ன சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா இப்போ மரித்து 1 வருஷம் ஆயிட்டு, ஆனால் இன்றும் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நாம் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, அந்த என்கரேஜிங் வேர்ட், அந்த உற்சாகப்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுடைய வீட்டிலே தீர்க்கதரிசிகளை உருவாக்க முடியும், போதகர்களை உருவாக்க முடியும், ஊழியக்காரர்களை உருவாக்க முடியும். நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறித்தோ, இல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள நபரை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, நான் எவ்வளவோ நான் சொல்லி பாக்குறேன் சிஸ்டர், ஆனா இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. இன்றைய காலைல ஒரு தாயார் போன் பண்ணி சொன்னாங்க, சிஸ்டர் அவங்க ஒரு பிரேயர் டீம்ல இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என் மகள் எப்பதாலும் சினிமா பார்த்துட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, மனசே உடைஞ்சு போகுது. சில ஆலோசனையான வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டியதா இருந்தது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ குடும்பத்தினருக்கோ ஏற்ற வார்த்தை, ஸ்பெசிபிக்கா இந்த என்கரேஜிங் வேர்ட், இந்த உற்சாகப்படுத்துகிற, இந்த ஊக்குவிக்கிற வார்த்தைகளை கரெக்ட் டைம்ல நம்ம சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை தரக்கீராய் மாறிடும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, உலகத்துல எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் நாமை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்து, ஒவ்வொரு வசனமும் நம்மளை உற்சாகப்படுத்து. நம்ம சொல்றோம்ல, இது என் வாக்கு தத்தம், அது என்ன செய்யுது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லும் போது வர்ற வார்த்தை என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு என்கரேஜிங் வேர்ட் என்னை உற்சாகப்படுத்துகிறது. மறுபடியும் என்னை ஓட வைக்கிறது. நீ விழுந்து போயிட்ட, நீ அவ்வளவுதான் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்றது இல்லை. பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும், தீர்க்கதரிசி சூறை செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவு முந்தின அதிகாரத்துல அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா செஞ்சாரு. ஆனா இங்க சூறை செடியில உட்காந்து நான் செத்து போறாங்க. நீங்க எத்தனை பேர் அப்படி இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படி சொல்றீங்களோ எனக்கு தெரியல. நான் செத்து போறாங்க, போதும், எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு, போதும், நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டேன், எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், நான் செத்து போறேன். அது சொல்லாதீங்க. எப்படி நீங்க பிறப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லையோ, அதே போல உங்கள் உயிரை எடுத்துக்கொள்வதற்கும் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி நீங்கள் உயிரை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நித்தியத்தை பரலோகத்துல கழிக்கவே முடியாது. தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருப்பவர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கமும் முடிவும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதன் நடுவில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இருந்து ஜெயத்தை உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராய். சோர்வுகள் வரதான் செய்யும், நம்ம இந்த உலகத்துல இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் that is the encouraging word. இயேசு கிறிஸ்துவே நம்மளை என்கரேஜ் பண்றாரு. நீ சோர்ந்து போகாத, நீ தனிமையா இல்ல, நான் உன் கூட இருக்கேன். அதான் 23ஆம் சங்கீதத்துல சொல்றான், அழகா வாசிக்கிறேன், என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், ஏனென்றால் அவர் என்னுடைய மேய்ப்பனாய் நான் வைத்திருக்கிறேன். அதனால்தான் மரண இருள் போன்ற ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, தனிமையை உணரும் போது, எனக்கு யாரும் இல்லை, எனக்காக யார் பேசுவார், எனக்காக யார் வழக்காடுவார், என் காரியத்தை யார் விசாரிப்பார் என்று குழம்பி போயிருக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லுறேன், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தாளந்து, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய ஃபேமிலி அது இல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
அதுதான் என்னை உற்சாகப்படுத்து. அப்போ என்னுடைய எண்ட் எப்படி இருக்கும்னா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்ற கான்பிடன்ஸ் எனக்கு வந்துடும். அவருடைய வார்த்தை நான் சொல்லலைன்னா எனக்கு கான்பிடன்ஸும் வராது, நம்பிக்கையும் வராது, மோட்டிவேஷனும் வராது. அவ்வளவுதான், நான் விழுந்தது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல 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 நம்மளுடைய சாம்பல் சிங்காரமாய் மாறும். நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் வந்துடும். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். என்னுடைய பலத்தினால சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால இந்த சேனைக்குள்ள என்னால பாய்ந்து போக முடியும். என் பலத்தினால ஒரு எறும்பை கூட என்னால் நசுக்க முடியாது. ஆனா தேவன் என்னோடு இருப்பதனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த தெளிவும் நம்பிக்கையும் எப்படி வருகிறது நமக்கு? இந்த தேவனுடைய வார்த்தை. தேவன் நம்மளை ஊக்குவித்து, நம்மளை மோட்டிவேட் பண்ணி, நம்மளை என்கரேஜ் பண்ணும் என்றால் நம்மளுடைய வார்த்தையும் மற்றவர்களை ஸ்பெசிபிக்கா நம்மளுடைய குடும்பத்தின் நபர்களை ஊக்குவிக்கிறதா இருக்கு. சோ மூணாவது நம்ம பார்க்கிறது FAM. அடுத்த வார்த்தை I, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம். பாருங்களேன், இந்த 5 விரல்களும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு விரலும் வித்தியாசமா இருக்கு. இது இருக்கிறதுல சின்னதா இருக்கலாம், கடைசி விரலா இருக்கலாம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விரலை போல இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு விரல அடிபட்டாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். பல வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் சொல்ல முடியும். அதுல என்னுடைய இந்த விரலுடைய நுனி வெட்டப்பட்டுச்சு. அது ரொம்ப பெயின், உடஞ்சு போயிடுச்சு. இங்க என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. பிளட் ஊஸ் ஆயிட்டு. டாக்டர்கிட்ட இமீடியட்டா போனோடனே அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், அம்மா நீங்க இனிமேல் இந்த விரல் நீங்க வச்சு ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. அப்ப நான் அரசாங்க உத்தியோகத்துல இருந்ததுனால நான் யோசித்தேன், ஐயோ கையெழுத்தெல்லாம் போட வேண்டியது இருக்குமே, எப்படி விரல யூஸ் பண்ணி போட முடியாது, என்ன பண்றது, இப்ப வேலை போயிடுமா அப்படின்லாம் யோசிச்சது உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையா இந்த நாள்லயே அதை சரி செய்து விட்டார். இந்த விரல் அப்போ அடிபட்டு கட்டு போட்டிருந்த போது என்னால எதுவுமே பண்ண முடியல. ஒரு விரல் தானேங்கல்ல, மீதி 9 விரல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விரலும் யூனிக், இம்பார்ட்டன்ட். அதே போலதான் நம்ம குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட். இவங்க தானே, இவங்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இவங்க சும்மா அப்படியே உட்காந்துருவாங்க, படிப்பாங்க, போவாங்க, சொல்லவே முடியாது. ஸ்பெஷலா குடும்பங்களில ஒருவேளை வயதானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஐயோப்பா இவங்களோட ஒரே தொல்லைங்க, இவங்களுக்கு ஒரே வியாதி, இவங்க மெடிசன் வாங்கி கொடுக்கறதே சரியா இருக்கு, இவங்களுக்கு செலவு செய்யறதே சரியா இருக்கு, இவங்க உட்காந்து ஏதோ பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டுல வயதானவர்கள் இருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே போல வயதானவர்கள் வீட்டுல இருக்கும் பொழுது உங்க குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜாம் பண்ணிட்டே இருங்க. ஐயோ நான் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவேன், எப்ப சாவேன் அப்படின்னு சாவை நோக்கி உட்கார்ந்து இருக்காதீங்க. டெத்தை வெல்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க குடும்ப நபர்களுக்காக நீங்க தான் அதிகமா சொல்லிக்கணும். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல்ஸ் யூனிக். பாருங்களேன், இப்போ விலையேற பெற்ற கற்கள்னு நிறைய இருக்கு. வைரம், மாணிக்கம், வைடூரியம், நிறைய ஸ்டோன்ஸ், ஜாஸ்பர், கார்பங்கல், டைமண்ட், எல்லாம் வித்தியாசமான கற்கள், எல்லாம் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை விலையும். எல்லாம் தங்கமா இருந்து வச்சுக்கோங்களேன், என்ன போர் அடிக்கும்ல. ஒவ்வொரு மரத்தின் இலையும், ஒரே மரத்துல இருக்கிற எல்லா இலையுமே சேம் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் லைட், ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் கலர். நம்ம பார்க்கும்போது எல்லாம் பச்சை பச்சையில இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா டிஃப்ரெண்ட். அதே பாருங்களேன், கிரீன்லயே மரத்தை பார்க்கும்போது கிரீன்ல டிஃப்ரெண்ட் கிரீன்ஸ், மரங்கள்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ். நாங்க இந்த மலை தேசத்துல இருக்கிறதுனால நிறைய மலர்களையும் நிறைய இயற்கை காட்சிகளையும் பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாம் ஆனா தேவன் ஸ்ட்ரெயினே பண்ணிக்கல, வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனா உங்களையும் என்னையும் he took time. ஏன்னா அவரை போலவே சிருஷ்டித்தார். எனக்கு யானை மாதிரி காதோ மூக்கோ இல்லை, அவரை மாதிரிதான் மூக்கும் காதும் எனக்கு இருக்கு. அவரை மாதிரி நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். குதிரை மாதிரி என் கால் இல்லை, அவரை மாதிரி கால்கள். ஸ்கார்பியன் மாதிரி என் கைகள் எல்லாம் இல்லை, எனக்கு 2 கொடுக்கோல இல்லை. இதனால தேவனை போல சிருஷ்டி. அதனால ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல்.
ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக். இதுல பாத்தீங்கன்னா இதற்கு விரோதமாய் போராடுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிசன். பாருங்களேன், அந்த அந்த பையன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான், அவங்க வீட்டு பொண்ணு எவ்வளவு வித்தியா வேலைகள் எல்லாம் செய்யறா. நிறைய கணவன்மார் அவங்களுடைய மனைவிகளை கம்பேர் பண்ணும். அந்த சிஸ்டர் எல்லாம் பாரு எவ்வளவு வீட்டுல எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறாங்க. சிஸ்டர்ஸும் சம்டைம்ஸ் அவங்களுடைய கணவரை மற்றோட ஒப்பிடுவாங்க. ஸ்பெசிபிக்கா அவங்களுடைய தகப்பனாரோட ஒப்பிடுவாங்க. எங்க அப்பா மாதிரி எல்லாம் வரமாட்டாரு சிஸ்டர் இந்த மனுஷன், எங்க அப்பா எவ்வளவு சூப்பர் தெரியுமா, இவரும் இருக்கிறாரு. உங்க அப்பா தான், உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரர். உங்க அப்பா மாதிரியே உங்க வீட்டுக்காரர் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. 2 பேரும் தனித்தனி நபர்கள். சில பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரியே ஒருத்தர் கிடைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்ன வாழ்க்கை போர் அடிக்கும், நீங்களே கொலை பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஃபிளாஸ், உங்களுடைய நெகட்டிவ்ஸ், உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொருத்தர் தானே எவ்வளவு போர் அடிக்கும். போர் அடிக்கிறது மட்டும் இல்ல, இரிட்டேட்டிங்காவும் கூட இருக்கும். சோ லைஃப்ல ஆண்டவர் நமக்கு ஸ்பெஷலா யூனிக்கா ஒவ்வொருத்தரையும் கிரியேட் பண்ணிருக்காரு. ஒவ்வொருடைய கேரக்டரும் ஒவ்வொருடைய பர்சனாலிட்டியும் சோ டிஃப்ரெண்ட். அந்த டிஃபரன்ஸ்ல தான் இருக்கிற அந்த சந்தோஷம். ஆனா இந்த இண்டிவிஜுவாலிட்டிய பிசாசானவன் போராடி குலைக்க நினைக்கிறான். நீ அவள மாதிரி இல்லை, நீங்க அவரை மாதிரி இல்லை, இந்த மாமா மாதிரி இல்லை, இந்த சித்தப்பா மாதிரி இல்லை, இந்த அத்தை மாதிரி இல்லை, இந்த பெரியமா மாதிரி இல்லை, எங்க அம்மா மாதிரி இல்லை. நீ நல்ல விஷயங்களே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க கிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால என்னுடைய பர்சனாலிட்டி மாறுவதில்லை, என்னுடைய கேரக்டர் வேணா மாறுகிறது. ஆனால் நான் தனித்துவம் வாய்ந்தவள், தனித்துவம் வாய்ந்தவன். இப்ப பாருங்களேன், நவரோஜி அழகா பாடினாங்க. அந்த வர்ஷிப்ல நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஐயோ எனக்கு பாடவே முடியல சிஸ்டர், எனக்கு இந்த மாதிரி வர்ஷிப் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என் தொண்டை பாடுறத கேட்டா எல்லாம் ஓடிடுவாங்க. அப்ப உங்களுக்கு கொடுத்த டேலண்ட் என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. அதுதான் அதுக்கு சொல்யூஷன். இவர்களை போல் நான் இல்லையே. இதுல என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா, இந்த கம்பாரிசன் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு மனப்பான்மை வந்துடும். இவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா பேசுறாங்க பாருங்களேன், எனக்கெல்லாம் பேச. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நான் ரொம்ப கூச்ச சுவாபம் உள்ள பெண். நான் யார்கிட்டையும் இப்படி தைரியமாலாம் பேசிடவே மாட்டேன். ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வந்த பிறகு கர்த்தர் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது தேவைப்படுகிற சமயங்களில் எல்லாம் என்னை தமிழ் அபிஷேகத்தினால் என்னை நிறைத்து அந்த சிச்சுவேஷனை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறது ஆவியானவர். உங்களையே நீங்கள் மற்றவரோட ஒப்பிட்டு, நீங்க ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க அவருடைய சொந்த சம்பத்து. இங்க பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பைபிள் இருக்கும். அந்த பைபிள்ல ரொம்ப ப்ரெஷஸா வச்சிருக்கோம். வேற யாரும் தொடக்கூடாது. வேற யாரும், நான் என் பைபிள் அப்படி நான் வச்சிருப்பேன். யாரும் டக்குன்னு எடுத்துறதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ நான் விட மாட்டேன். என் பைபிள் எனக்கு பிடிச்சதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். அதுல ஒரு பென் வச்சிருப்பேன். என்னுடைய பைபிள் எனக்குன்னு நான் வச்சிருப்பேன். ஸோ என்னுடைய பொசிஷன், என்னுடைய சொந்த சம்பத்து, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பட் டூத் பிரஷ் கூட அப்படிதான் இல்ல. ஒரு அவசரத்துக்கு சரி இந்தாங்க, யாருமே பிரஷ் இல்ல, வேற ஒருத்தர் பிரஷ் எடுத்து பிரஷ் பண்ணிடுவோமா? பண்ண மாட்டோம்ல. ஏன் இது ஏன் பிரஷ், ஐயோ இது அவங்க பிரஷ். அதை விட ஸ்பெஷலுங்க நீங்களும் நானும். யாரோடையும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க. கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதான் ஜான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருப்பீங்கன்னா கூட உங்களுக்காகவும் கூட கிறிஸ்து சிலுவையில மரித்தார். அதனால நீங்க ரொம்ப ஸ்பெஷல். இத நம்ம எந்த குடும்பத்துல பாக்குறோம்னு சொன்னா, தாவீதுடைய அவருடைய தகப்பனார் பேர் ஜெஸ்ஸி, மிஸ்டர் ஜெஸ்ஸி. அவர் என்ன பண்றாரு, நான் நினைக்கிறேன் இந்த பையன் ரொம்ப சின்னவனா இருக்கான், அவங்க அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில இருக்கிறதுக்கு சூப்பரா இருக்கிறாங்க, டாப் டக்கரா இருக்கிறாங்க, நல்ல ஆட்ட சாட்டமா இருக்கிறாங்க, நல்ல நல்ல பில்ட் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க. அதனால தீர்க்கதரிசி வரும்போது, இம்பார்ட்டன்ட் பர்சன் வராரு வீட்டுக்கு, இந்த பையனை ஆடுமை காட்டி விடு. பாருங்க, தேவன் அப்படி பார்க்கல. தேவன் தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டியை பார்க்கிறார். அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க நேசிச்சாங்க. ஆனா இந்த தம்பிய அனுப்பிட்டாங்க வனாந்திரத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். தீர்க்கதரிசி வெயிட் பண்றாரு. இப்ப பாருங்க, ரகசியமா ஒரு அமைச்சிருப்பாங்க, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி நான் சாப்பிட மாட்டேன், அந்த தம்பி வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்துருக்காரு.
சோ போற வரவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, சாப்பிட்டாருங்களா? இல்லங்க, தாவீதுக்காக வெயிட்டிங். அதுலயே தாவீது ஃபேமஸ் ஆயிட்டாரு. வந்த உடனே தாவீதின் மீது அபிஷேகம் இன்னும் ஃபேமஸ், இன்னும் பாப்புலர். சோ மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் தேவன் தான். ஏன் நீங்களே பார்த்து, நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கேன், நான் எனக்கு இந்த ஸ்கின் கலர் இல்லையே, நான் இவ்வளவு குள்ளமா இல்லையே, இந்த வெயிட் இல்லையே, நானு இப்படி பேச முடியலையே, இந்த பாஷை பேச முடியலையே, இந்த காரியம் செய்ய முடியலையே அப்படின்னு உங்களே நீங்களோட தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். You are made in the image of the most holy God. நீங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால உங்களையே நீங்கள் தாழ்வாக நினைத்துக் கொள்ளாது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை தாழ்வாக மதிப்பிடாது. நாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறோம், இந்த பிள்ளை மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு நினைக்காது. ஒருவேளை நீங்க ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாம் உங்க குடும்பத்துல எல்லாமே டாக்டர்ஸா இருக்கலாம், ஆனா உங்க பையன் நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு சொல்லுவான். உங்க ஃபேமிலியில எல்லாரும் நல்லா பாடுவாங்களா இருக்கும், இந்த பிள்ளைக்கு பாட்டே வராதா. இல்ல ஆப்போசிட், யாருமே பாட மாட்டாங்க, இந்த பையன் மட்டும் கிட்டார் எடுத்து வாசிட்டோம். எங்க ஃபேமிலியில எல்லாரும் சூப்பரா பாடுவாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க கணவர், என் மகன்கள் எல்லாம் சூப்பரா பாடுவாங்க. யூடியூப்ல சேனல் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு சிறப்பா செய்யறது கை தட்டுறது மட்டும்தான். அவங்க அளவுக்கு ஆனா அதை குறிச்சு நான் கவலைப்பட்டதே கிடையாது. சர்ச்ல எல்லாம் எல்லாரும் கும்பலா பாடும்போது அவங்களோட சந்தோஷமா பாடுவேன். தனிமையா உட்காந்துருக்கும் இன்னும் சந்தோஷமா பாடுவேன். நான் வீட்டுல அவங்க மாதிரி மட்டும் பாடிட மாட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் சூப்பர் பாட்டுல. எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதுல நான் சந்தோஷமா இருக்கேன். இல்லாட்டினா என்ன ஆகும் தெரியுங்களா, ஐயோ எனக்கு பாடவே தெரியாதுங்க, அவங்க எல்லாம் என்ன சூப்பரா பாடுறாங்க தெரியுமா அப்படின்ற ஃபர்ஸ்ட் தாட் வரும். அடுத்தது என்ன வரும், ஆண்டவர் என்ன நேசிக்கவே இல்லை, அவங்க எல்லாம் நல்லா பாடுறாங்க, ஆண்டவர் என்னை வெறுக்கிறார். அப்படியே வந்து 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 நான் ஏன் உயிரோட இருக்கிறேன் பாத்தீங்களா? ஒரு சின்ன தாட் தான். நமக்கு இருக்கிறதுல சந்தோஷப்படணும். ஏனென்றால் தேவன் அதை தந்திருக்கிறார், அதை சம்பூர்ணமாய் தந்திருக்கிறார். செய்யற மாதிரி அவங்களால கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்ற நிறைவும் தெளிவும் எனக்கு இருக்கு. இங்க எல்லாரும் தாவீதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், அவர் நிராகரிச்சிருக்கலாம். பட் he was not bothered. அவருக்கு மனசுல கஷ்டம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல, நமக்கு மனசுல கஷ்டம் இருக்கும். ஆனாலும் நாம் தேவன் பக்கமாய் சாய்ந்து when we depend on God, when we lean on God, இந்த டிப்ரெஷன் வந்து தாக்காது. இந்த பிசாசு சொல்ற பொருள் நம்மள ஒண்ணும் செய்யாது. உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. I am made in the image of the most holy God. நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். What a great joy. இதை விட வேற எனக்கு என்ன பிரிவிலேஜ் வேணும்? அது இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆவியாக இருந்த என்ன கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை வாங்கி, என்னை விலை கிரயம் கொடுத்து வாங்கிட்டார். நான் சும்மா நாள் கிடையாது, நான் வேல்யூபிள் பர்சன். பிகாஸ் எனக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறார். என்ன வேல்யூ அது? பரிசுத்த ரத்தம். சும்மா கிடையாது. தேவகுமாரன், தேவாதி தேவன் எனக்காக விலை பேசி பிசாசு கிட்ட இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறார். நான் அவருடைய சொந்த. என்ன ஒரு பிரிவிலேஜ்! இதை யாரோட கம்பேர் பண்ணிக்க முடியும்? இது இன்னொரு லெட்டர். அடுத்தது லவ். எல். இந்த லவ்னு சொன்ன உடனே நமக்கு வர்றது, மனசுல வர்றது எல்லாம் சின்ன பசங்க, வாலிபர்கள் லவ். அதுல நம்ம குடும்பத்துல இந்த லவ் எது செஞ்சாலும் நம்ம அன்போடு செய்யணும். இந்த விஷயம் நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்ணிடுறோம். நம்ம நினைக்கிறோம் இதை செய்யறோம், ஆனா வந்து நமக்கு எந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்கானா ஹானா தம்பதியர். இத 1 சாமுவேல் 1:5 வாசிக்கும். இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய கண்ணுல கண்ணீர் வருது. ஏன்? ஒரு குறை. அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா ரொம்ப 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 மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பெண்ணினால் மனவடிவாக்குதுனால இந்த குறை நிமித்தம். இந்த குறை இந்த அம்மா எப்படி ரெக்டிஃபை பண்ண சொல்லுங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த அம்மா. அப்போ உடைஞ்சு போயிருக்கும் போது இந்த குறையின் மத்தியில எல்கானா அவங்க நேசிக்கிறோம். அதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஷேர் எல்லாம் கொடுக்குறாரு. நான் இருக்கேன், நீ ஏமா கவலைப்படுறோம், நான் இருக்கேன் உனக்கு. எவ்வளவு அன்பு பாருங்களேன். சரி, நம்ம எல்லாம் இருக்கும் போது நேசிக்கிறது, அன்பு செலுத்துகிறது அது இயல்பு. ஆனா இந்த குறையின் மத்தியில நேசிப்போம்.
என்ன ஒரு பெரிய அன்பு பார்த்தீங்களா? தனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க இந்த மனைவியால் முடியாது என்று தெரிந்த பொழுது எல்கானா அண்ணாள் இடத்துல மிகவும் அன்பு வைத்து. அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும் போது அன்பு செலுத்துவது இயல்பு. உங்களோட பிசினஸ் நுழைஞ்சு போயிடுச்சு, வேலை இல்ல வியாதி, அன்பு செலுத்த முடியுதா? புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நம்ம மனதுல நம்ம யோசிக்கணும். நாம பாவிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை நேசித்தார். நல்லவருக்காக ஒருவர் மரிப்பது அண்டர்ஸ்டாண்டபிள். நாம் பாவிகளா இருக்கும்போது, துரோகிகளா இருக்கும்போது, அவருக்கு எனிமீஸா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே மரித்தார். அந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? அந்த அன்பை நம்ம குடும்பத்தினரோட செலுத்த முடியுதா? நமக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது, ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது சூப்பர். சில சகோதரர்மார் இப்படி சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் எப்பத்தாலும் பிரேயர்னு போயிடுறாங்க, எரிச்சலா இருக்கு, வீட்டுல எல்லாரையும் அப்படியே போட்டு போயிடுறாங்க. கரெக்ட். கிறிஸ்துவிடத்துல அன்பு செலுத்த வேண்டும், ஊழியத்திற்காக நேரம் செலவிட வேண்டும், கரெக்ட். ஆனா அதுக்கு வரத்துக்கு முன்னாடி வீட்டுல உள்ள எல்லா வேலையிலும் செய்ய வேண்டிய பொறுப்பு மனைவியானவளுக்கு, குடும்பத்தில் தலைவிக்கு உண்டு. இப்ப நான் இங்க இந்தியா டைம் பிரகாரம் 6:30க்கு இங்க நான் இந்த ஜூம்ல ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 6:30 மீட்டிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட முடியாது. வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் நான் இங்க வந்து உட்காரணும். 6:30னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டீயோ மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த மீட்டிங் உட்காரணும். ஏன்னா மீட்டிங்க்கு எல்லாம் போற நீங்க ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஓகே. நிறைய வீடுகளிலே அப்படி நடக்கிறது. அந்த அன்பு இல்லை. கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு சகோதரனை வெறுத்தால் அது என்ன அன்பு? கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் இந்த காரியங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கிறவர்களை வெறுத்தால் என்ன காரியம் அது? அதே போல ஊழியம் செய்கிற நபர்கள், ஆண்கள், நீங்க ஊழியத்துக்கு போகும்போதோ இல்ல ஃபுல்லா ஊழியர் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது உங்கள் குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை, உங்க பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ரொம்ப டயர்டா இருக்கு, எங்க நான் வரும்போது என் பிள்ளைகள் தூங்கி விடுறாங்க, அடுத்த நாள் காலையில நான் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆயிடும். நீங்க உங்க மனசுல அன்பு வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகளையோ மனைவியோ நீங்க வெறுக்காமல் இருக்கலாம். அதே போல வைஸ் வர்சா. பட் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். நான் மனசுல வச்சிருக்கேன், நான் நேசிக்கிறேன், ஆனா நான் வெளிக்காட்டவில்லை என்று சொன்னால் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? Now and then tell. உங்க கணவர் இடத்துலயோ மனைவி இடத்துலயோ பார்த்து ஐ லவ் யூ. மனைவி இப்ப எல்கானா இருந்தா அப்படி சொல்லியிருப்ப, ஹானா ஐ லவ் யூ. ஐயோ அது கெட்ட வார்த்தைங்க, அப்படி கிடையாது. இது நம்ம தவறு. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ. இது நம்ம சொல்ல தவறிட்டோம்னா, குடும்பத்துல இந்த வார்த்தை நமக்கு உபயோகப்படுத்துவதற்கு நாம தயக்கம் கொண்டோம்னா, வெளியில போனா வேற யாராவது இந்த வார்த்தையை முதலில சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஷாக். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பிள்ளைங்க இப்படி சொல்லுவாங்க, ஆண்டி நாங்க இந்த வார்த்தை கேட்டதே இல்லை, அதனால இந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இருதயமே அப்படியே உருகிருச்சு. பிள்ளைகளை தொடுங்க, give them a hug, give them a kiss. அது தவறே கிடையாது. ஏன்னா மத்தவங்க யாராவது உங்கள் பிள்ளைகளை தொடும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படுது. nobody even touched me at home. யாரும் என்னை அன்பா இப்படி ஒரு அரவணைப்பு கொடுத்ததே இல்லையே. நீங்க உங்க பிள்ளைகளை உண்மையா நேசிக்கலாம், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்யலாம், இல்ல உங்க கணவருக்கோ மனைவிக்கோ தேவையானது எல்லாம் செய்யலாம். ஆனால் நீங்கள் அன்பை வெளிக்காட்டவில்லை என்றால் how will they know? Express your love. இங்க எல்கானா அப்படி பண்ணாரு, டபுள் போர்ஷன் கொடுக்குறாரு. நீ நல்லா சாப்பிடுமா, நீ கவலைப்படாதமா, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறார். வேலையில இருந்து கணவனோ மனைவியோ ஐயோ என் வேலை முடியலங்க அப்படின்னு சொல்லி வரும் பொழுதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா, இந்த பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்கா, நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் கண்டிப்பாய் மாற்றுவார், உன்னால முடியும், நம்ம வேற ஒரு ஜாப் பார்க்கலாம், அது வரைக்கும் இந்த ஜாப்ல நீ கண்டினியூ பண்ணு. Some words of love so that they don't feel alone. ஐயோ நான் தனிமையா இதை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ் பண்றாங்களா, உங்க பையனோ பொண்ணோ கணவரோ மனைவியோ யாராவது நல்லா அழகா ட்ரெஸ், யூ லுக் வெரி நைஸ் டுடே, இந்த ஷர்ட் நல்லா இருக்கு, இந்த சாரி இந்த சல்வார் இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கு, இந்த ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்ல நீ அழகா இருக்கு, நீ இன்னைக்கு
உன்னுடைய பேண்ட், உன்னுடைய ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு, ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா ஏய் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் போல இருக்கு, நீ யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் நல்லா, இதெல்லாம் நீங்க சொல்லலைன்னா என்ன ஆகும்னா, நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டும். ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு 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 சகோதரி இப்படி சொன்னாங்க என்கிட்ட. டெய்லி வந்து கூட வேலை செய்யற ஒரு நபர், ஒரு ஒரு ஆண் இவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க உடுத்துற அந்த ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன எங்க வீட்டுல ஒருத்தரும் அப்படி சொன்னதில்லை. So whenever he comes to me and tells this, I feel so special. அவங்க யூஸ் பண்ண வேர்டு. Are you made to feel special in your house? Do you make someone special in your house? உங்க வீட்டுல உள்ள நபரை நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? நீங்க பாப்பீங்க அழகா இருக்காங்கன்னு தோணும், ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க சொல்ல தவறினா வேற யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்க பக்கம் சாயறதுக்கான சகல சாத்தியக்கூறுகளும் உண்டு. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, எப்படி பிசாசானவன் ஃபேமிலிஸ்க்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான் என்று சொல்லுகிறேன். நம்ம சாங்ஸ் ஆஃப் சாலமன் உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், குள்ள நரிகள் தான் தோட்டத்தை கெடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அழகா ஒரு ஜிமிக்கி போட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க, உன்னுடைய ஸ்டட் இன்னைக்கு அழகா இருக்கு. உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லாம, உங்க ஹஸ்பண்ட் சொல்லாம, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லணும்? அதை அன்பினால் நீங்கள் சாரமேற்றி சொல்லும் பொழுது அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இங்கு குறையின் மத்தியில தன் மனைவியை நேசித்தார். அவருக்கு தெரியாது, இஸ்ரவேலிலே சிறந்த தீர்க்கதரிசி ஒருவர் எங்கள் குடும்பத்திலே பிறக்க போகிறார். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இந்த கண்ணீரை மாற்றினார். இருவரும் அன்பா இருந்தா. நீங்க சொல்லலாம், என் குடும்பத்துல என் மேல அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்ல சிஸ்டர். யூ ஸ்டார்ட். நீங்கள் ஆரம்பிங்க. நீங்க இந்த செஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதோ இல்ல வீட்டுல இருக்கிற மற்றவர்களை சந்திக்கும் பொழுதோ அவரிடத்துல அன்பாய் பேசுங்க. Then you will begin to receive. அடுத்த வார்த்தை you. நீங்கள். You are very very important in the family. நீங்க நினைக்கலாம், I am an accident in my family. என் குடும்பத்துல உள்ள யாரை போலும் நான் இல்லை. எங்க வீட்டிலேயே எல்லாரும் சொல்றாங்க, நீ வந்து தப்பி பிறந்த பிள்ளை, இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணது போல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம எது வேணா, யார் வேணா எது வேணா நம்ம சொல்லலாம். பட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை உண்மையாகவே இந்த எபேசியர் 2:10 படி பார்க்கணும். கர்த்தர் என்னை இதற்கென்று நியமித்திருக்கிறார், நான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும், நான் என்ன கேர் பண்ணணும். என் மீதி ஏதோ சாப்பாடு இருந்தா சாப்பிடுவேங்க, என்னெல்லாம் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன், அப்படி இருக்க கூடாது. உங்க ஹெல்த்தை நீங்க பாருங்க. ரெண்டாவது, வீட்டுல இருக்கிற சகோதரிகளா இருந்தா நீங்க உங்களே குளிச்சு நீட்டா வீட்டை சில பேர் வீடை நீட்டா வச்சுப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு வெறுக்க வேலை செஞ்சு ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. உங்களே நீங்க குளிச்சு நீட்டா உங்களே எப்படி க்ரூம் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி க்ரூம் பண்ணிக்கணும். உங்களோட வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க வேலையில சிறந்து விளங்குங்க. இதுக்கு அடுத்தது நான் என்ன செய்யணும், வேற ஏதாவது கோர்ஸ் படிக்க முடியுமா? உங்களையே நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்திற்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த லக்கைக்கு நேராக ஓடுங்க. உங்களே குறைந்து மதிப்பிடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன போது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லா காரியங்களும் இந்த குடும்பத்திற்காக தேவனை வைத்திருக்கிறார். எனக்காக இந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார். இட்ஸ் மியூச்சுவல். நான் இந்த குடும்பத்துல இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய வேக்கம் உண்டாயிடும், ஒரு பெரிய ஓட்ட மாதிரி இருக்கும். சோ இந்த குடும்பத்துல நானும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நபர், இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பர். எனக்கு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பிசாசானவன் நம்ம இடத்துல சொல்ற ஒரு பொய் என்னன்னா, you're nothing, you're a waste, உனக்கு ஒண்ணும் முடியாது. நோ, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், இந்த குடும்பத்துல என்னை வைத்திருக்கிறார், இந்த குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை நான் செய்யும். ஸோ உங்க ஜெப நேரத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்க வேத வாசிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் உபவாசிக்கிறீங்கன்னா 2 நாள் உபவாசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உங்க குடும்பத்திற்காக. அது தவறே கிடையாது. எனக்காக ஜெபம் பண்ண தப்போ, என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண, எப்பவுமே மற்ற தேசத்துக்காக, நான் இருக்கிற தேசத்துக்காக மட்டும் தான் ஜெபம் பண்ண, அப்படி கிடையாது. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க அடிக்கடி வருவீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுல வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற தேவ மனுஷர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவர்களுக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த நேர்த்தியாய் மாறும்.
தேவன் நம்மளுடைய குடும்பங்களை ஏற்படுத்திருக்கனால தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு தத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 147:13. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். Psalms 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். For he had strengthened the bars of thy gates, he had blessed within thee. So நம்முடைய ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நம்மளுடைய தாழ்பாடுகளை இந்த நாளிலே பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளிலே இந்த FAMILY இந்த வார்த்தைகள், இந்த ஆல்பபெட்ஸ் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், வேதத்திலே ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணத்தின் குடும்பங்கள், அதை வைத்து நாம் நம்மளுடைய குடும்பத்தை கட்டுவோம். தேவையில்லாத நபர்களோடு நம்மளுடைய உறவுகளை இந்த நாளிலே கட் பண்ணிக்கொள்வோம். நம்ம உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம ஏவாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தேவையில்லாத நபரோடு வைத்த சம்பாஷணை. உங்களோட உங்க பெற்றோரோ இல்ல உங்களுடைய கணவரோ மனைவியோ சொல்றாங்க, இவங்களோட சம்மதம் வச்சுக்காதீங்க, இவங்களோட பேசாதீங்க, இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்கன்னா கட் பண்ணுங்க. அது வலிக்கதான் செய்யும், ஆனா கட் பண்ணுங்க. அப்பதான் உங்க குடும்பம் சரி. இவங்க ஐயோ அது என்ன நினைச்சுப்பாங்க தப்பா. ஏன்னா ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கிறது நினைத்துக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் நல்லா அந்யுன்யமா இருந்தாங்க. ஆனா அந்த கணவருக்கு ஒரு தேவையில்லாத நட்பு இருந்துச்சு, ஒரு தேவையில்லாத ஒரு மனுஷனோட ஒரு நட்பு. அந்த மனுஷன் அவருக்கு தேவையில்லாத ஆலோசனை கொடுத்து கொண்டு வந்தார். அது நிமித்தம் அந்த கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஒன்னா இல்லாத பார்த்த உடனே பிள்ளைங்க பயப்படுறாங்க. ஆண்டி எங்களுக்கு திருமணமே வேணாம் அப்படிதான் சொல்றாங்க, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், நாங்க தனியாவே இருந்துக்கோம். சில பேர் ஆணோடு ஆண் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறோம், சில பேர் பெண்ணோடு பெண் நாங்க இருக்கிறோம், சில பேர் என்ன சொல்றாங்க லிவிங் டுகெதரா இருந்துக்கிறோம், நாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து பாக்குறோம், சரிப்பட்டு வரலன்னா விட்டுறோம். திருமணம் என்ற தேவன் அமைத்த உறவுக்கு விரோதமா எவ்வளவு போராட்டம் உங்களையும் என்னையும் தேவன் குடும்பத்துல வைத்திருக்கு. இந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கையில, நம்ம அதை எப்படி செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளில தேவன் நம்மோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பங்களை தேவனுடைய கிருபையினாலே கட்டுவீர்கள் என்றால் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜெபிக்கலாமா? எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டவங்க உங்களுடைய நேரத்துல தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்க இடத்துல நீங்க கண்களை மூடி இல்ல முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படிட்டு சமூகத்துல ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். நான் உங்களை ஜெபத்துல லீட் பண்றேன். நீங்க இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படியாய் கேட்கிறேன். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அன்புள்ள பரலோக பிதாவே, இப்பொழுது நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படியே எங்களை குடும்பங்களை எல்லாம் கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். நாங்க இருக்கிற குடும்பத்துல நீங்க தலைவரா இருங்க. எங்களை இந்த குடும்பத்துல வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பத்துல இருக்கிற போராட்டங்களை அறிவீர். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே, you know all the mess. எங்களுடைய பெருமூச்சுகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா. எத்தனை நாட்கள் இந்த குடி பிரச்சனையில நாங்க போராடுறது, எத்தனை நாட்கள் இந்த கடன் பிரச்சனையில போராடுறது, கள்ள உறவுகள், தேவையில்லாத நட்புகள், இதோட எத்தனை நாட்கள் போராடுவது. அப்ப இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம், இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்குள்ள நீரே தலைவராய் இந்த தோட்டத்தை நேர்த்தியாய் அமைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. தருணத்தை கொடுத்த சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். மகளை ஆசிரியங்க, இந்த மனதை பிரயோஜனப்படுத்துங்க, கர்த்தர் இன்னும் பலப்படுத்துங்க. இந்த நாட்களை இதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் விசேஷமாய் ரட்சிப்பின் அளவுக்கு